இந்தா நல்லா பாத்துக்கோ. 200 rupees. 200 ரூபாய். சரியா? 200 ரூபாய். அவங்களுக்கும் கொடுக்கணும்ல. 6 நம்பர் 6 நம்பர் 200 ரூபாய். ஆமா அதெல்லாம் கொடுத்தால. இவரெல்லாம் வந்து 350 ரூபாய். 350 ரூபாய். 6 நம்பர் 300 ரூபாய். 300 ரூபாய் மேலதான். எப்படி இருக்கு? எவ்வளோ? 300 ரூபாய். ஒரே கூத்தா இருக்கும். ஹாய் செல்லங்களா, அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். 9 நாள் ஜாலியா லீவ்ல இருக்கீங்க போல. சோ இப்போ ஆஃபர் கொடுக்கலாம். சொல்லுமா. ரொம்ப நாளா கேட்கணும்டாங்கிறேன். வாஷ் அவுட் சேல் ஒண்ணு கொடுத்தீங்க 300 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு நல்லா போச்சு, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எதுவுமே நீங்க அந்த 200 ரூபாய் 300 ரூபாய் ஐட்டம் பக்கமே வரலையா? இல்லையா, கொடுத்துட்டு தானே இருந்தேன். என்ன கொடுத்து இம்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன். இம்போர்ட் சைடுல தான் போறீங்க, பெரிய ஆளுங்களை தான் பாக்குறீங்க. எங்களை மாதிரி ஆள் நாங்கெல்லாம் எங்க போகுது? ஆஸ் எ பிளேயரா மார்க்கெட்ல இறங்குனீங்க, நல்லா விளையாண்டீங்க, நல்லா வளர்ந்தீங்க. நீங்க இப்ப என்னன்னா ரிட்டையர் ஆக போற பிளேயர் மாதிரி எதுவுமே ஸ்கோர் பண்ணாம அப்படியே இருக்கீங்க. ஏன்பா? ஏன் நான் ஸ்கோர் பண்ணாம இருக்கேன்? அப்படியானாலே அந்த ஆஃபர்ஸ் அந்த கெத்து என்னைக்குமே போகாது. ஆனா நீங்க என்ன இப்போ எங்களுக்காக எதுவுமே தரது இல்ல. நாங்கெல்லாம் இப்ப எங்கதான் போறது? இப்பதான் 4-5 நிறைய கடைங்க வந்துட்டே தானேப்பா இருக்கு. ஒருத்தரா கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அப்ப நிறைய கடைங்க வந்துச்சு, நீங்களே ஒத்துக்கிறீங்க. வரட்டுமேப்பா. நான் என்னப்பா, நான் ஷூ மட்டும் தானேப்பா பண்றேன். நான் துணியா பண்றேன்? சொல்ல கரெக்டா தானே கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப துணியே இருக்கட்டுமே, துணியே வச்சுக்கிட்டு அவங்களே தனியா ஷூ போட்டுக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம ஷூஸ் தானே வச்சிட்டு இருக்கிறோம். ஷூஸ் தான் வச்சிட்டு இருக்கோம். ஆனா ஃபபியான்றது வந்து பூம் பண்ணது யாரு? நீங்க தான். ஷூஸ் கொண்டு வந்ததே நீங்க தானே. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தானே எவ்வளோ வந்துட்டு இருக்கான். ஆடின பிளேயருக்கு திருப்பி ஆட்டம் ஆட தெரியாதா? நாங்களும் பிளேயர் தான் சார், ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். நல்லது. சொல்லு. அப்ப ஆடுங்க. நீங்க ஆடுறதுக்குலாம் நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கோம். நம்ம யாரையும் விட்டு வைக்கிறோம். சரி, கொஞ்ச நாள் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இன்னதான் இருந்தாலும் அடுத்த ஒரு 4 மாசம் இன்னும் சேல் இருக்கும். சரியா? நம்ம லாட் ஐட்டம் கொடுக்கறது இல்ல. என்ன ஐட்டம் கொடுக்கறது இல்ல? லாட் ஐட்டம் எல்லாம். அது நான் சொல்லி ஆகணும் பை. நீங்க கரெக்டா எங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதை அழகா புரிஞ்சு வச்சுக்கிட்டு எங்களுக்கு இந்த கம்மியான குவாலிட்டி, இந்த லோக்கல் இது இல்லாம பக்காவா கொடுக்குறீங்க. அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் நான் கொடுத்தே ஆகணும். நான் இல்ல, மக்களே கொடுப்பாங்க. எனக்கு ஃபேன் பேஸே இருக்கு. என்ன சொல்றேன்? அதுவும் உண்மைதான். சரியா? இதுல ஒண்ணு என்ன தெரியுமா பிரச்சனை? எல்லாருமே வரவங்க எல்லாமே 9, 10 நிறைய சேலு, அதுலயும் 11 இன்னும் ஹெவி. அது இன்னும் 6-7க்கு தான் சேலு கம்மி. அதுதான் நிறைய பேர் ஸ்டார்டிங்ல இருந்து நான் கொடுத்தேன். எல்லாமே கொடுத்தேன். காட்டுற ஒன்னொன்னு ஐட்டமும். ஸோ ஐட்டம் காட்டினீங்கன்னா இல்ல. இன்னும் எல்லாருமே ஆகராவை பேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆகரா எவ்வளவு பெரிய ஸ்கேம்ன்றது தெரியாது. கரெக்டா? என்னதான் இருந்தாலும் இப்படி காட்டுவான் சரக்கு. அப்படி காசை கொடுத்து வர்றதுக்குள்ள பேக் ஆகும் வேற. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. சோ நம்ம ஆஃபர் கொடுக்கலாம். என்ன வச்சிருக்கீங்க அப்ப எங்களுக்கு இப்போ? சரியா? கொடுக்கணும் பழைய மாதிரி. ஆமா, கொடுத்தே ஆகணும். கொடுக்கணும் இல்லையா? மாதிரி. ஏன் சொல்ல, காலங்கள் கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஓகேவா? லைஃப் போனா மறுபடியும் வராது. சோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரியா? நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லது பண்றோமோ எது பண்றோமோ, ஆனா புண்ணியத்தை தேடிட்டு போயிட்டே இருக்கணும். கரெக்டா இல்லையா? யாரையும் இது பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறவன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீ சொன்னல, என் தம்பிக்கோசரமே ஆஃபர்ஸ் தான். பழைய மாதிரி ஆட சொல்ற. ஆமா, கண்டிப்பா ஆடிட்டேன்னு நினைச்சுக்கேன். அதுக்கு எல்லாமே பிளானிங் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் லேட். இறங்குறவங்க இறங்கட்டோம்ப்பா. இன்னைக்கும் கிரேஸ் யாருக்கு தெரியுமா? ஃபுட்பால்ல ஏகப்பட்ட பிளேயர்ஸும் வந்துட்டே இருக்கட்டும். ஓகேவா? அர்ஜென்டினால மேரிடோனாக்கு அப்புறமா மெஸ்ஸி. எப்படி வராங்களோ அப்படிதான் இருந்தாலும் மேரிடோனாவை மறக்க முடியுமா? பீலேவை மறக்க முடியுமா?
முடியாது இல்ல. என்னதான் மெஸ்ஸி இருந்தாலும் ரொனால்டோக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல. சோ அவங்க கேட்டகிரியில அவங்க இருக்க. இல்லாத ஃபாலோவர் நான் வந்து மேரிடோனாக்கு அப்புறமா யாரோட ஃபேனு? ரொனால்டோ. சரியா? அந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்தாலும் இன்னைக்கு கூட அர்ஜென்டினால யாருக்கு மவுசு? மேரிடோனா. அந்த இருந்தாலும் மெஸ்ஸி இப்போப்பா அவங்க வந்தாங்கன்னா கூட சும்மா ஆட சொல்லாங்க. மேரிடோனா எல்லாம் மெஸ்ஸிக்கு முன்னாடி. கரெக்டா? இப்போ ஆஃபர் கொடுக்கலாம், கோதால இறங்கிடும், பாக்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு வியாபாரம் பண்ணலாம். இனிமேல் இந்த ஆடலாம் ஆட்டம். முடிச்சிடலாமா? இந்தா நல்லா பாத்துக்கோ. 200 rupees, 200 ரூபாய், 200 ரூபாய். இந்தா 10 கூட இருக்கு. 10 கூட எடுத்துக்கோண்ணா. இனிமேல் இருந்துதான் ஆட்டமே ஆரம்பம். என்ன சரியா? 200 ரூபாய். இந்தா சீக்கிரமா வந்துரு, எடுத்துக்கோ. ஸ்டாக் எல்லாமே வீடியோ எடுத்துக்கோ. 200 ரூபாய். இந்தா 1000 ரூபாய், 1050 ரூபாய் பீஸ் எல்லாம் காட்டுறேன். 250 ரூபாய். எவ்வளவு? ஆமா 1000 ரூபாய், 1500 ரூபாய் எம்ஆர்பி. இது இந்தா இருக்கிற சைஸ் நீ பார்த்து எடுத்துக்கோ. இந்தா எவ்வளோ? இதுவும் 250 ரூபாய். ஆமா காட்டுற ஒரு பீஸ பாத்துக்கோ. இந்தா 1500 ரூபாய். இது கொடுத்தல, ஆமா அதெல்லாம் கொடுத்தல. இவரெல்லாம் வந்து 350 ரூபாய், 350 ரூபாய், 350 ரூபாய். 9 10 8 7 300 ரூபாய். எவ்வளோ? 300 ரூபாய். இவரு 350 ரூபாய். அவ்வளவுதான். எவ்வளோ? 350 ரூபாய். 1000 ரூபாய் பீஸ் தான் எல்லாமே. 7 நீங்களே வித்துதாச்சே பை. 1000 மேல இல்லப்பா, நான் 1000 கொடுக்கலப்பா. 450 ரூபாய்க்கு எல்லாமே காமிச்சோம்ப்பா. அது இம்போர்ட் கீழே இருக்குப்பா. ஆமா கன்வெர்ட் பண்ணாது, ஆஃபர்ஸ் சொல்லிட்டு போலாம். சரியா? முடிஞ்ச அளவுக்கு ஃபார்வர்ட் பண்ண. எவ்வளவு சொன்னா மறந்துட்டப்பா. 450 ரூபாய். 450 ரூபாய் எல்லாம் இருந்தது. இப்போ எவ்வளவு தெரியுமா? 350 ரூபாய். 7ஆம் நம்பரு, 6ஆம் நம்பர் 300 ரூபாய். நீ சிங்கிளா எடுத்துக்கோ, 3 பீஸ் கலந்து எடுத்துக்கோ. ஆக மொத்தத்துல என் கடையில இருந்து நீ வெளியே போகும்போது 3 பீஸோட போனோம். சிங்கிள் பீஸ் இல்ல, சிங்கிள் பீஸ் கிடையாது. 3 பீஸ் எடுத்துட்டு போ. 1000 ரூபாய்க்கு கம்மியா தானப்பா வருது. 1000 ரூபாய்க்கு 3 பீஸ் 4 பீஸ் 3 பீஸ் எடுத்துட்டு போ. கம்மியா தான் வரும். கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். என்ன ஓகேவா? அத பாரு, அதுல இது கூட வந்துடும். 7ஆம் நம்பருக்கு என்ன ரேட்டு? 300 ரூபாய். எக்ஸ்ட்ரா வாங்கல, கம்மி பண்ணு. ஓகேவா? இதா இதுவும் 350 ரூபாய் தான் சொல்லி இருக்கிறேன். எவ்வளவு சொல்லி இருக்கிறேன்? 350. அதுல கலர்ஸ் பாத்தியா? போட்டுட்டே வர, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. 300 ரூபாய். இவரு 300 ரூபாய். ஓகே, இவரெல்லாம் 350 ரூபாய். இந்தா இவரு 300 ரூபாய். இந்தா இவரும் 300 ரூபாய். இந்தா 300 ரூபாய். ஃபைலான்ஸ் சொல். நம்மளுக்கு கிரிக்கெட் பிடிக்காது, பறக்கணும். வெறித்தனம் இல்ல. 45 மினிட்ஸ் ஆடினாலும் மூச்சு திணற திணற ஆடணும்ல. கரெக்டா இல்லையா? இந்தா 300 ரூபாய். இந்தா எல்லாமே ஃப்ரெஷ் ஐட்டம் பாத்துக்கோ. இவரு எவ்வளவுன்னு கேக்குற? 300 ரூபாய். 300 ரூபாய். இந்தா செக் பண்ணி எடுத்துக்கோ. இந்தா சென்னை சிட்டில நீ எங்க வேணாலும் போ, குவாலிட்டிய பாரு, பார்த்துட்டு எடுத்துக்கோ. நான் சொல்றேன். இவரும் 300 ரூபாய். எல்லாருமே கொடுக்கலாம். கை காசு எவ்வளவு கொடுக்க மாட்டான்ல. எல்லாருமே யோசிப்பாங்க, பபியா மட்டும் எப்படி கொடுக்குது. என்ன சொல்ற? இதுல லேசம் இருக்கு, வித்தவுட் லேசம் இருக்கு. பார்த்து எடுத்துக்கலாம். 10 இருக்கு. இந்தா சரியா? இந்தா 350. 350. இவரு 300 ரூபாய். சரியா? இவரை தான் நம்ம காமிச்சாச்சு இல்ல. சரி இந்தா இவரு 10ஆம் நம்பர் மட்டும் இருப்பாரு. இவரு 300 ரூபாய்.
இவர் 10 மட்டும் இருக்காரு. 10 மட்டும் இருக்கிறார். 300 ரூபாய். இந்தா 300 ரூபாய். இவர் எப்படி இருக்கிறாரு? சும்மா ஜகஜோதியா இருப்பார். இவராது எச்சனம் ஆச்சு. இவரும் 300 ரூபாய். ஸ்போர்ட்ஸுக்கு எடுத்துட்டு போ, ஓகேவா? தாராளமா வரும். இந்த இவர் எப்படி இருக்கிறாரு? 350 ரூபாய். பா வீடியோவை காமிச்சிட்டு வாங்கிட்டு போங்கப்பா. ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்பா, மறந்துடுவேன். நீங்க தான் எனக்கு ஞாபகப்படுத்துறோம். கரெக்டா இல்லையா? 350 ரூபாய். சின்ன சைஸுக்கு 300 ரூபாய் தான். சின்ன சைஸுக்கு இது மட்டும் 300 ரூபாய். இந்தா 300 ரூபாய். எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் எடிஷன். என்ன எடிஷன்? ஆனா இது பெருசுக்கு மட்டும் 350 ரூபாய். எல்லாமே 350 ரூபாய் 300 ரூபாய் அது மாதிரி தானே போட்டுட்டு இருக்கிறேன். சின்ன சைஸுக்கு 50 ரூபாய் கம்மி ஆயிட்டு வரும். போனஸ் ஆட் ஆகும். ஓகே, சின்னதா இருந்தா போனஸ். பொங்கலுக்கு என்னோட இது அது. ஆமா பாத்துக்கோ. இதுல வந்து லேடிஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆமா. இந்தா 300. எவ்வளவு? 300. 300. 300. இந்தா 300. இந்தா இருக்கிறதுல மஸ்ட். எப்படி இருக்கு பாரு. இம்போர்ட் பாட்டம் எல்லாமே இருக்கும். 350 ரூபாய். எவ்வளவு? 350 ரூபாய். முடிஞ்சா குடுத்துட சொல்லு. எப்படி? 350 ரூபாய். இந்தா இதுவும் 350 ரூபாய். வா 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 வா. எப்படி இருக்கிறாரு? எல்லாமே 1000 rupees எம்ஆர்பி உள்ளதுதான். மேலதான். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எவ்வளவு? 300 ரூபாய். 300 ரூபாய். இந்தா இவர் சின்ன பசங்களுக்கு வசனம். ஆமா, அவங்களுக்கும் கொடுக்கணும்ல. 6ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 200 ரூபாய். இந்தா இந்தா எம்ஆர்பி பார்த்து இங்க வா. 1100 ரூபாய். எவ்வளவு? 200 ரூபாய்க்கு தான். எவனாலையும் கொடுக்க முடியாது. என்னன்னு? கொடுத்தாலும் கொடுக்கணும், நல்லதா கொடுக்கணும். நம்ம தானம் பண்ணாலும் நம்ம என்ன சாப்பிடுறோமோ அடுத்தவனுக்கு அதுதான் வாங்கி கொடுக்கணும். நம்ம என்ன சட்டை 1000 ரூபாய் சட்டை போடுறோம்னா தானம் அதுதான் போடணும். நம்ம 1000 ரூபாய் சட்டையை போட்டுட்டு தானம் 150 ரூபாய் சட்டை கொடுக்க கூடாது. கரெக்டா இல்லையா? என்னோட பாலிசி அதுதான். மக்களுக்கு கொடுத்தனா 200 ரூபாய் கொடுத்தனா நல்ல பொருளா கொடுக்கணும். அது என் கை காசு போட்டோம், பிரச்சனை இல்லை. என்ன சொல்றேன்? அதுதான் ஃபபியா இருக்குல்ல. இந்த 250 ரூபாய். சரியா? இந்தா 300 ரூபாய். இந்தா 300 ரூபாய். இந்தா அதே ஐட்டம்ல வேற கலர் 350 சொன்னல. 300 ஒன்னு சொன்னா, 350 ஒன்னு சொன்னா. அதுலயே இதுவும் சூப்பர். இது பாத்துக்கோ, குவாலிட்டி எங்க கிட்ட இருக்கு. செக் பண்ணி எடுத்துக்கோ. இந்தா சரியா? இந்தா 300 ரூபாய். இந்தா 300 ரூபாய். இதுக்கு மேலேயும் நான் காட்டுறவா. இதுக்கு மேலேயும் எங்க கிட்ட ஷூஸ் இருக்கு. வெயிட் பண்ணு. இந்த பிரிக்கிங் ஸ்டாக்கு எங்க கிட்ட இருக்கு. 11, 12 ஒரு 7 பீஸ் இருக்கு. 12ஆம் நம்பர். இதுக்கப்புறமா வந்து வேணும்ன்றவங்க வந்து எடுத்துக்கோ. இது ஸ்பெஷல் ஆஃபர் பொங்கலுக்கு. 12ஆம் நம்பர் வேணும்ன்றவங்களுக்கு சீக்கிரமா வாங்க. ஒரு 6 பீஸ் இருக்கு. 6 பீஸுக்கும் ஒரு காம்போ மாதிரி கொடுத்துடலாம். இதுல எதனாச்சும் ஒண்ணு எடுத்துட்டு வந்து சைஸ் கிடைக்கல, அவங்களுக்கு வெறும் 300 ரூபாய். 300 ரூபாய். காம்போ இல்லப்பா. வரவங்க யாருனாச்சும் 10 நம்பர் வந்து இல்லன்னு நினைச்சுக்கேன். பெரிய சைஸ் நம்ம கிட்ட கேட்டு வராங்க. காம்படிஷன்ஸ் எவ்வளவு? வெறும் 300 ரூபாய். தேங்க்யூ. அவங்க சைஸ் கிடைக்காம போறாங்க. பெரிய சைஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் தான். இதுல கம்யூனிசம் கிடைக்காது. என்னது, நீ 4 பீஸ் எடுத்துட்டு எனக்கு அது கூடனா கொடுக்க மாட்டேன். 4-6 பீஸ், ஒரு 10 பீஸ் இருக்கும் என்கிட்ட. எத்தனை பீஸ் இருக்கும்? 10 இருக்கும். ஆமா, அவ்வளவுதான். சரியா? எவ்வளவுக்கு தரேன்? 300. எவன் தருவான்? நினைச்சாலும் முடியாது. சோ இன்னும் நிறைய இருக்கு. நம்ம காட்டல, இன்னும் காட்டலாம். இந்தா திஸ் ஒன் ஸ்லிப் ஆன். எவ்வளோ? 200 ரூபாய். 200 ரூபாய். ஃபைல் அண்ட் சோல் வாட்டர் ப்ரூஃப் எடிஷன்.
சரியா? இருக்கிறது கொஞ்சமா தான் இருக்கும், இதெல்லாம் லிமிட்டட் ஸ்டாக் தான். ஓகேவா? இதுல சைஸ் எல்லாமே சைஸ் எல்லாம் இல்ல, இதெல்லாம் கட் சைஸ், அவ்வளவுதான், பார்த்து எடுத்துக்கோ சரியா? இந்தா 200 ரூபாய், லேடிஸ் யூஸ் பண்ணிடும், லேடிஸ் எடுத்து 200 ரூபாய். எவ்வளோ? 200 ரூபாய். அதுலயும் எவ்வளவு இருக்கு பாரு டிசைன்ஸ். இந்தா யாரு தருவா? ஹோல்சேல்ல கூட கொடுக்க மாட்டேன், கரெக்டா? சரியா? ஆனா ஒண்ணு, இது எல்லாமே வந்து ஆஃபர்ஸ் பபியா கொடுக்குதுன்னா ஜிபே வாங்க மாட்டேன். என்ன வாங்க மாட்டேன்? ஜிபே கிடையாது. ஓகே, கேரி பேக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. என்ன எடுத்துட்டு வந்துருங்க? எடுத்துட்டு வந்துருங்க. ஆமா, எங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் கொடுப்பேன், இல்லன்னா இல்ல. ஏன்னா ஒருத்தன் 4 5 எடுத்துட்டு போவான். நான் எல்லாத்துக்குமா கேரி பேக் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறதுக்குள்ள இங்க கூட்டமா இருக்கும், கரெக்டா? இந்தா 200 ரூபாய். இதெல்லாம் அசார்டட்மெண்ட். 200 ரூபாய், 200 ரூபாய். ஓகே, இன்னும் காட்டுறேன். பிளாக் காமிச்சனா, அதுலயே இன்னொரு பிளாக், இதுவும் காமிச்சிட்டேன்ல. இந்தா 200 ரூபாய். மஜாவா? இந்தா மஜா. ஆமா, இதெல்லாம் அபார்ட்மெண்ட் பீஸ். எவ்வளோ? அவ்வளவுதான், 200 ரூபாய். ஆமா, கொத்தமல்லி கறிப்பில கொசுறு கேட்பாங்க, அந்த கேட்டகிரியில வந்து வைக்கணும், சரியா? அதுக்கு அடுத்தது இன்னும் நிறைய இருக்குப்பா, எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது வர வர. இந்த 10ஆம் நம்பர்லாம் இருக்கு, பார்த்துக்கோ, பீஸ் பார்த்துக்கோ, எல்லாம் பக்காவா இருக்கும் சரியா? மொத்தமா எல்லாத்தையும் ஃபுல்லாவே வீடியோஸ் எடுத்து ஸ்டாக் பார்த்துக்கோ, எல்லாத்துலயும் ஸ்டாக்ஸ் இருக்கு. வந்துட்டு காலியா போகாதீங்க. காணும் பொங்கல், அதாவது அந்த 9 நாள் வரைக்கும் இருக்கிறது வந்து தேடி பார்த்து எடுத்துட்டு போங்க, இல்ல ஒரே நாள்ல காலி பண்ணிட்டு போங்க, பிரச்சனையே இல்லை. தாராளமா ஸ்டாக் இருக்கு. ஆமா, இருக்கிறது நாங்க கொடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, சரியா? இது முடிஞ்ச உடனே திருப்பியும் நம்ம பழைய மாதிரி ஓகி கீகி எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணலாம், சரியா? ஆமா, ரொம்ப நாள் இதுக்கு அப்புறமா எல்லாம் காட்டுறது எல்லாமே புது மார்க்கெட்ல யார் யார் வராங்களோ என்ன பண்றாங்களோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பழைய மாதிரி ஆட்டம் ஆடலாம், ஓகேவா? எல்லாமே முடிஞ்சிச்சு, பழைய ஆட்டம் ஆடலாம். கொஞ்சம் சில வேலைகள் இருக்கு, முடிஞ்ச உடனே அந்த ஆட்டம் ஆடுவோம், கரெக்டா இல்லையா? மெத்தடு தெரிஞ்சவன் தான் ஆட முடியும், கரெக்டா இல்லையா? மெத்தடு தெரிஞ்சவன் தான் ஆட முடியும். எல்லாருமே யோசிப்பாங்க, இவன் எப்படிடா கொடுக்குறான், என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்றான், இவன் எங்க இருந்து எடுக்கிறான், என்ன பண்றான், ஓகேவா? குடுக்கிற பொருள் அவங்க எடுத்துன்னு போயிட்டு 10 கடையில கேட்க சொல்லு, முடியவே முடியாது. அவர் தான் அவங்களே சொல்லுவாங்க, அவர்கிட்ட போய் வாங்கிக்கிங்கன்னு. நீங்க இவ்வளவு பாக்ஸ் காமிச்சோம், இவ்வளவு கொடுத்தோம், நீங்க உருட்டுறீங்க, பொய்யா விக்கிறீங்க, அது கிடையாதுன்றாங்க. அவங்கள தட்டி விட்டு போயிட்டே இரு, பிடிச்சா வீடியோ பாரு, பிடிக்காதவங்க தட்டி விட்டு போயிட்டே இரு. அப்படி நான் சொல்றேனே, அதெல்லாம் யார் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், கரெக்டா? போடுறவன் எல்லாருமே ஃபேக் ஐடி தான், எல்லாமே ஃபேக் ஐடி தான். அவ்வளவுதான் நான் சொல்றேன், அவ்வளவுதான். விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், இதுக்கு அப்புறமாவும் வேற வேற வந்துட்டே இருக்கும், சரியா? அடுத்தது 100 ரூபாய் லான்ச் ஆகும் பாரு. என்ன சொல்றீங்க? ஆமா, எப்போ தருவோம், கரெக்டா தருவோம், சரியா?